வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு ஊடகம் என்ற வகையிலே நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய இருப்பு தொடர்பான கேள்விக்குட்படுத்தல்களை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் பேசி இருக்கக்கூடிய மிக அபாயமான ஒரு விடயம் ஈழத்தமிழர்கள் வடக்கிலே இருப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக் கொள்வதாக இருந்தால், அரசினால் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியம் மூலமாக வடக்கிலே 5941 ஏக்கர் நிலப்பரப்பினை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கப்பட்ட எதிர்ப்புகள், கருத்தாடல்கள், இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு கடந்த மே மாதம் 27ஆம் தேதி இந்த வர்த்தமானியை மீளப் பெறுவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் அது தொடர்பான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இன்றைய தினம் 5ஆம் தேதி 6ஆம் மாதமாக இருக்கிறது. 5ஆம் மாதம் 27ஆம் தேதி மீளப்பெறுவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீளப்பெறுவது தொடர்பாக ஒரு வர்த்தமானி வெளியிடப்படுவது என்று சொன்னால் அதற்கு இவ்வளவு காலம் தேவையான ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதாவது அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இதனை மீள பெறுவதற்காக என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் இந்த விவகாரம் ஏன் இவ்வளவு இழுபறிப்படுகிறது? அதாவது அரசுக்கு ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த காணி சுவீகரிப்புக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டது. ஆகவே மக்களினுடைய அல்லது மக்கள் சார்ந்தவர்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ந்து அதனை தவிர்த்துக் கொள்வதாக அல்லது மீளெடுத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தாலும் இதிலே மனப்பூர்வமாக அல்லது உளப்பூர்வமாக அவர்கள் செயற்படுகிறார்களா என்ற கேள்விதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த நிலம் சுவீகரிக்க முயற்சி செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இது என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த காணியை சுவீகரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவிடம் பதில் இருக்கவில்லை. அவர் ஒரு வாத காலக்கெடு கேட்டிருந்தார். அரசு ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் காணி சுவீகரிப்புக்கான வர்த்தமானியை வெளியிடுகிறது என்று சொன்னால் சபையினுடைய முதல்வருக்கு அது தொடர்பாக அறிவில்லாமல் இருக்க முடியாது. அதற்கு ஒரு வார கால பகுதி அவகாசம் கேட்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிக பாரிய அபாயமான ஒரு சூழலுள் ஈழத்தமிழர்கள், குறிப்பாக வடக்கு நிலப்பகுதிகள் கையகப்படுத்தப்பட போகிறது என்ற அச்சம் எழுந்திருந்தது. எங்கள் எல்லோருக்குமே நல்ல கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கிறது. கிழக்கிலே இப்படியான நிலைமைகள் இடம்பெற்றது என்று சொல்லி, கிழக்கிலே அம்பாறை எவ்வாறு கையிழந்து போனது, அதே போல திருகோணமலை எப்படி கையிழக்கப்படுகிறது, இப்படியான கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வடக்கிலே 5941 ஏக்கர் நிலத்தை சுவீகரிப்பதற்கான அரசினுடைய வர்த்தமானி அறிவித்தல் என்பது மிகப்பெரிய அபாய சமிச்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திட்டம் இல்லை என்று சொல்லுகிறார்களா அல்லது இதனை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அதாவது நியாயபூர்வமான ஒரு திட்டத்திற்காக அவர்கள் சுவீகரிப்பார்களாக இருந்தால் அந்த நிமிடமே அதற்கான பதிலை அவர்கள் வழங்கியிருக்க முடியும். ஆனால் மக்கள் விரோதமாக அல்லது தங்களுடைய சார்பான சில செயற்பாடுகளை செய்ய இவர்கள் முனைவார்களாக இருந்தால் அதற்கான பதிலை பொதுவெளியில் சொல்லுவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு நிலைமை தான் ஆளுகின்ற என்பிபி அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் சில விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த மீளெடுத்தல் விவகாரம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா, இந்த வர்த்தமானியை நாங்கள் மீளெடுத்து விடுகிறோம் என்று சொல்லி, நான் ஒரு சில உதாரணங்களையும் காட்டி உங்களோடு பேச விரும்புகிறேன். குறிப்பாக மக்களுடைய நிலங்களை தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பதும் சுவீகரிப்பதும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விளங்குவதும் இந்த அரசு அல்ல, கடந்த அரசுகளினுடைய நகர்வாக இருந்தது. அதனை இந்த அரசும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலேயே அண்மையில் திருகோணமலையினுடைய கப்பல் துறை பகுதியில் இருக்கக்கூடிய முத்துநகர் பகுதியிலே நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றின் அடிப்படையிலே இந்த காணிகளை மக்களை அந்த இடத்திலே இருந்து வெளியேற்றுவதான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என்று சொல்லி சுமார் 70ஆம் ஆண்டில் இருந்து வசிக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு அமைச்சரவை தீர்மானம் இல்லாத வர்த்தமானியை அடிப்படையாக கொண்டு. இந்த நேரத்திலே இந்த விவகாரங்கள் எல்லாம் வெளித்திருந்து மக்கள் சார்பாக ஒரு போராட்டம் எழுந்தால் அந்த நடவடிக்கையை தோல்வியடையக்கூடும். குறிப்பாக அந்த நிலத்திற்கு வாடகை வழங்கக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியாது. ஆகவே அந்த மக்களை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண் கே மச்சந்திரா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த நிறுவனங்களுக்கு இந்த காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், தற்காலிகமாக உங்களை வெளியேற்றுகிறோம், இதற்கான தீர்வை வழங்குகிறோம் என்று சொல்ல பிரதி அமைச்சருடைய கூற்றை ஏற்று நம்பிக்கையை உள்ளவர்களாக அவர்கள் அந்த விடயத்தை பெரிதுபடுத்தவில்லை, போராடவில்லை, தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தவில்லை, அமைதியானார்கள். ஆக இன்று அந்த காணியினுடைய நிலைமை என்ன என்பது கேள்வி. அதுபோலதான்
வடக்கிலே இந்த மிகப்பெரிய காணி சுவீகரிப்புக்கு எதிராக சட்ட மறுப்பு போராட்டத்திற்கான அறிவிப்புகள் விடுக்கப்பட்டது. ஒரு சட்டத்தரணிகள் குழாம் மக்களுக்கு உதவுவதற்கு தயாராக வந்தார்கள். இந்த நிலையில் இது தங்களுடைய திட்டத்திற்கான மிகப்பெரிய ஆபத்து என்பதனை உணர்ந்த என்பிபி அரசு அதனை மீளெடுப்பதாக வாய்வார்த்தையின் அடிப்படையில் சொல்ல இருந்ததை தவிர அதனை மீளெடுப்பதற்கான எந்த விதமான நகர்வுகளையும் மேற்கொள்ளவில்லை என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். குறிப்பாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த என்பிபி பற்றிய கடந்த கால வரலாறுகளை நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், வரலாற்றினுடைய தெளிவுகளிலே நீங்கள் உடையவர்களாக இருந்தால் சில விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். என்பிபி என்பது ஒரு அரசியல் கூட்டாக இருந்தாலும் அதனுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஜேவிபி என்பது ஒரு போராட்ட அமைப்பு. அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய நுணுக்கங்கள் மிக கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். மிக நீண்ட காலமாக போராடி இருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து போராடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஒரு போராட்டத்தினுடைய பலவீனம் என்பது தொடர்பாக அவர்கள் நன்கு அறிந்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே ஒரு போராட்டத்தை, மக்களுடைய கிளர்ச்சியை மடைமாற்றுவது என்பது தங்களுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமானது என்ற அடிப்படை சித்தாந்தத்தை அவர்கள் கொண்டிருக்கக்கூடும். ஆகவேதான் இந்த விவகாரத்தில் மிக கனகச்சிதமாக தங்களுடைய ராஜதந்திர நகர்வுகளை அவர்கள் கையாளுகிறார்கள். முத்துநகரிலே நடந்தது போல வடக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியல் தரப்புகளையும் ஏமாற்றி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த வர்த்தமானிகளை மீளெடுக்கிறோம் என்று சொல்லி, ஆக மிகப்பெரிய ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லக்கூடியவர்கள், சட்ட வல்லுநர்கள் எல்லோருமாக சேர்ந்து அதற்கு உடன்பட்டிருந்தார்கள். இப்போது குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். நாங்கள் மீண்டும் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் இந்த விவகாரத்திலே சில மிக முக்கியமான விடயங்களையும் என்பிபியினுடைய கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் இது தமிழர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதா, அந்த வெளிப்பாடு என்பது உண்மையா என்ற கேள்விகளை இந்த நேரத்தில் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த போராட்டத்தை மடைமாற்றுவதிலே, மக்களுடைய எதிர்ப்புகளை தடை செய்வது அல்லது நீர்த்து போக செய்வதிலே இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா? இவர்கள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமான நகர்வுகளை தங்களுடைய ஆட்சிக்கு வந்த பின்பதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற விடயத்தை பேசுகின்ற போது, இனப்படுகொலை என்ற விடயத்தை பேசினால் உங்களுக்கு எதிராக சட்டம் பாயும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை நாட்டினுடைய நீதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருந்தார். இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், முள்ளிவாய்க்காலிலே நினைவேந்தல் இடம்பெற்ற போது அங்கு மிகப்பெரிய ஒரு இணையதடங்கள் ஏற்பட்டது. அந்த தகவல்கள், அந்த காணொளிகள் உடனடியாக வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு அந்த இணையதடங்கள் இருந்தது யாவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல நேற்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய போராட்டம் சம்பந்தமான செய்திகள் வெளியே செல்ல போகிறது என்ற நிலையில் நேற்றைய நாளில் யாழ்ப்பாணம் முழுவதும் ஒரு இணையதடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததையும் நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் இப்படியான சில நகர்வுகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை கச்சிதமாக நிறைவேற்றிக் கொள்கின்ற முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால், இந்த ஜேவிபி என்கின்ற தாய் அமைப்பை அடிப்படையாக கொண்ட என்பிபியினுடைய உறுப்பினர்கள், கொள்கைவாதிகள், சித்தாந்த வகுப்பாளர்கள் இவர்கள் எப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இருகோட்டு தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையில் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு விடயம் பேசப்படுகிறதாக இருந்தால் அதனை விட பாரதூரமான சில விடயங்களை ஏற்படுத்தி அல்லது நிகழ்வை அந்த பக்கமாக மடைமாற்றி இந்த விடயத்தை நீர்த்து போகின்ற செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களை கூட நான் சொல்லிக்கொள்ளலாம். அண்மைய நாட்களிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடியவர் பிள்ளையான். அரசனுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது பிள்ளையான் தான் இந்த நாட்டிலே இடம்பெற்ற அத்தனை குற்றங்களையும் செய்திருக்கிறார் என்பது போல நகர்வுகள் இருக்கிறது. நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளில் பிள்ளையானுடைய பங்கு இருக்கிறது. பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டியவர், அதிலே மாற்றுக்கிறதில்லை. ஆனால் இடம்பெற்ற அத்தனை விவகாரங்களிலும் பிள்ளையான் தான் காரணம் என்பது போல இவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்ற ஒரு விடயத்தை வைத்து இப்போது பிள்ளையாரை சிறையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு, அந்த குண்டு வெடிப்புக்கு மிக முக்கியமான காரணம் பிள்ளையான் என்ற நிலைப்பாட்டை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் பிரதான சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சுரேஷ் சாலே தொடர்பான விசாரணைகள் இல்லை. அவர் எங்கே என்ற கேள்விக்கு பதில் இல்லை. என்ன நகர்வுகளை அரசு தரப்பு செய்திருக்கிறது என்றால் பதில் இல்லை. ஆக பிள்ளையான் மட்டும் இதிலே குறிவைக்கப்படுகிறார். அதே போலதான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிஸ்டர் 10 டீல் பர்சன் என்று சொல்லக்கூடிய பசில் ராஜபக்ச தொடர்பான குற்றச்சாட்டுகள் என்ன ஆனது? அதற்கான பதில் இல்லை. பசில் ராஜபக்சனுடைய கொலை தொடர்பான சம்பவங்களுக்கான பதில் என்ன ஆனது? விசாரணைகள் இடம்பெறுகிறதா? பதில் இல்லை. ஸ்ரீலங்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட எவன் கார்டு விவகாரம் என்ன ஆனது? விசாரணைகள் இடம்பெறுகிறதா? இல்லை.
இப்படியான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இடம்பெற்ற மற்ற குற்றங்கள் மறைக்கப்பட்டு பிள்ளையான் மாத்திரம் இதிலேயே பலிக்கடாவாக்கப்படுகிறாரா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் சில பிள்ளையான் சில கொலைகளை செய்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆகவே இந்த நேரத்திலே தான் சில கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது அகிலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செம்மணி படுகொலைகளாக இருக்கலாம். திருகோணமலையிலே 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த மாணவர்களுடைய ஒருவருடைய தந்தை சர்வதேச நாடுகள் ஒவ்வொன்றினுடைய கதவுகளையும் இன்று வரை தட்டி கொண்டிருக்கிறார். அல்லாத வயதிலும் தன்னுடைய கொல்லப்பட்ட மகனுக்கான நீதியை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 5 மாணவர்களுக்கான நீதி, அதற்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகிறதா? குமாரபுரத்திலே படுகொலைகள் இடம்பெறுது, மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள், அதற்கான விசாரணைகள் இடம்பெறுகிறதா? திரிகாயிலே படுகொலை இடம்பெற்றது, தினமரவாடியிலே படுகொலை இடம்பெற்றது, வீடுமுனையிலே படுகொலை இடம்பெற்றது, சத்ரகொண்டானிலே படுகொலை இடம்பெற்றது. அண்மையிலே 2006ஆம் ஆண்டு மூதூரிலே ஒக்ஸ்பாம் என்று சொல்லக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் 17 பேர். அதற்கான விசாரணைகள் இடம்பெறுகிறதா? இல்லை. தொடர்ச்சியாக வல்வெட்டித்துறை தொடங்கி வீரமோனை வரை ஏராளமான படுகொலைகள் இடம்பெற்றது. இன்னும் அழிப்பினுடைய சாட்சியங்களாக இவை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. மிக பிரதானமான குற்றவாளிகள் தேடப்படவில்லை. அவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு பிள்ளையான் என்ற விவகாரத்தை வைத்து இவை அத்தனையையும் மடைமாற்றி விடுகிறது அரசனுடைய விசாரணை பிரிவு. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நான் பேச வந்த விடயம், இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக பல்வேறு விதமான அழுத்தங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை மடைமாற்றுவதற்காக வேறு சில சம்பவங்களை இவர்கள் உட்புகுத்தி அதனை நகர்த்துகிறார்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தென்னிலங்கையிலே தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டுகள், அது பாதுகாப்பு வலயத்தில் இருந்த அந்த நீதிமன்ற வளாகத்திலே கூட துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. இது தொடர்பான விசாரணைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி கேட்டால் மிக விடைப்பூச்சியம் என்று சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே தான் தொடர்ச்சியாக இப்படியான மடைமாற்றுகின்ற அல்லது இருகூட்டு தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த விவகாரங்களை இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் அன்பான உறவுகளே, ஈழத்து தமிழ் சொந்தங்களே, உங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட போகிறது, உங்களுடைய நிலங்களின் மீதான இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகிறது என்கின்ற போது நீங்கள் வெளிக்கிளம்ப வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். வடக்கிலே மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட போகிறது. இது என்ன காரணத்திற்காக என்ற கேள்வி இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்று, இந்த நிலப்பகுதிகளிலே சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். அப்படி இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கிறது. கிழக்கிலே அம்பாறையிலே இருக்கக்கூடிய குடியேற்றங்கள் தொடர்பாக, கல்லோயா குடியேற்றம், இப்படியே நிறைய குடியேற்றங்கள் தொடர்பாக, ஏன் தமிழர் தேசத்தினுடைய இதே பூமி என்று சொல்லக்கூடிய மணலாறு என்று வெளியோயாவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இவையெல்லாம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாக இருக்கிறது. அங்கு மக்களுடைய நிலங்கள் சுவீகரிக்கப்படுகிறது என்ற போர்வையிலே, குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி சபையினுடைய போர்வையிலே தான் கிழக்கிலே மிகப்பெரிய நில ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றது. பண்ணையாளர்கள் தங்களுடைய மாடுகளை மேய்க்க முடியாத நிலைமை மயிலத்தவணையிலே இருந்து கொண்டது. அப்படியான நிலைமைக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த மகாபலி அபிவிருத்தி சபை என்ற போர்வையிலே கொண்டு வரப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள். ஆகவேதான் விழித்துக் கொள்ளுங்கள் வடக்கு வாழ் தமிழர்களே, உங்களுடைய இருப்பு, உங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட போகிறது என்ற விடயம்தான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே அரசை வலியுறுத்துங்கள். அப்படி அரசு அந்த வர்த்தமானையை மீளெடுக்க வேண்டும் என்று கூறுகிறது என்று சொன்னால் மீளெடுக்க சொல்லுங்கள், அதனை வர்த்தமானையில் பிரசுரிக்க சொல்லுங்கள். அதை விடுத்து காலங்கெடுத்துவது, வர்த்தமானையில் பிரசுரிப்பதற்கு இத்தனை நாட்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை, சட்ட மறுப்பு போராட்டங்களை மேற்கொள்ளுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பியுங்கள். காலக்கெடு கொடுத்து முடிந்து விட்டது. காலக்கெடுவிலே இவர்கள் உங்களை வாய் வார்த்தைகளால் ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய போராட்டங்களை முனையுங்கள், உங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மறுபுறமாக தமிழ் தேசிய தலைமைகள், தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய உள்ளூராட்சி மன்ற கதிரைகளுக்காக அடிபடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குடிபறிப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள், கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் வெறும் கதிரைக்காகவும் அதிகார மோகத்திற்காகவும் தமிழ் மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கனகச்சிதமாக மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று சிங்கள குடியேற்றமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்கள் வழங்கப்படலாம். கிழக்கிலே நிறைய நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பூர் சூரிய மின் உற்பத்தி திட்டம், முத்துநகர் மீன் உற்பத்தி திட்டம், இப்படி நிறைய திட்டங்களுக்காக சீனகுடாவை எப்படி இந்தியாவுக்கு தரவார்ப்பது, எப்படி சீனாவுக்கு தரைவார்ப்பது, இப்படி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வடக்கிலேயும் அப்படியான சீனாவுக்கு அல்லது இந்தியாவுக்கு இந்த நிலங்களை வழங்க வேண்டிய நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எந்த திட்டமும் இல்லாமல் இவர்கள் இந்த சுவீகரிப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. அதனை வெளியிலே பொதுப்படையாக கூற முடியாத நிலையிலே இருக்கிற
இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஆகவே இந்த மக்களுடைய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதற்காகவா? சீனாவுக்கு தாலையையும் இந்தியாவுக்கு வாலையும் காட்டுகின்ற இந்த அரசு தன்னுடைய பிராந்திய நலனை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்பகத்தன்மையை பேணிக் கொள்வதற்காக தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரிக்க நினைப்பது எந்த வகையில் நியாயமானது? ஒரு நாடு ஒரு தேசம் என்று பேசுகின்றவர்களே, ஒற்றுமை பேசுகின்றவர்களே, என்பிபியினுடைய ஆதரவாளர்களே, தேசிய கட்சிகளை ஏற்றுக்கொண்டு அபிவிருத்தியை நோக்கி நகர்வோம் என்று சொல்கிறவர்களே, உங்களிடம் இந்த வினாக்களை முன்வைக்கிறேன். தெற்கிலே எங்காவது மக்களுடைய நிலங்கள் சுவீகரிக்கப்படுவதற்கான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறதா? என்னுடைய நிலம் சுவீகரிக்கப்பட்டால், என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டால் நான் நிச்சயமாக போராடுவேன். அப்படியாக இருந்தால் தெற்கிலே இருந்து யாருமே எதிர்ப்பு குரல் வெளியிடவில்லை என்று சொன்னால், தெற்கிலே இப்படியான சம்பவங்கள் இல்லை. வனவள திணைக்களம் இன்றும் வடக்கு கிழக்கினுடைய கிழக்கிலே மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது, எல்லைக்கற்களை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் தெற்கிலே வனங்கள் இல்லையா? வள திணைக்களம் இல்லையா? அவர்களை எல்லாம் எல்லைக்கற்கள் போட முடியாதா? இன்னும் ஒரு பக்கமாக துறைமுக அதிகார சபை தன்னுடைய காணியாக மக்களுடைய காணிகளை கூறுகிறது. ஆக அங்கே தெற்கிலே இல்லையா? தெற்கிலே செய்யப்படாத விடயங்களை மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது. வடக்கு கிழக்கிலே மக்களை கொன்று குவித்த காலப்பகுதி மாறி இப்போது அவர்களுடைய இருப்புகளை கேள்விக்குட்படுத்துகின்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள் அன்பான தமிழ் சொந்தங்களே. அரசியல் தலைமைகள் தங்களுடைய கதிரைகளுக்காகவும் அதிகார மோகத்திலேயும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்காமல், உங்களுடைய இருப்புக்காக நீங்கள் மேலிட வேண்டிய, உங்களுடைய உரிமைகளை கூற வேண்டிய பொறுப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி உறவுகளை நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.